அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். இந்த அற்புதமான தியானத்தை நமக்கு அருளிய பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கும், இப்பொழுது சிவபுராணம் பார்க்க போறோம். மாணிக்கவாசர் அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, சென்ற வாரம் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாய் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இப்போ நம்ம பார்க்க போறது மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே. இதற்கு அப்புறம் அப்படியே இறைவனை பற்றி துதித்து போற்றுகிறார். மாசற்ற ஜோதி, சாதாரணமா ஒரு விளக்கு ஏற்றினால் கூட அதுல கருப்பா ஒரு கசடு வரும். ஆனா அது கூட இல்லாத மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே. அப்பதான் புத்தம் புதுசா மலர்கின்ற ஜோதி போன்ற மலச்சுடரே. களங்கம் இல்லாத வெளிச்சம், ஆனால் புத்தம் புதுசாக இருக்கக்கூடிய வெளிச்சம். தேசனே, இந்த இடத்துல தேசனே என்றால் தேசிகன் என்ற சொல்லின் சுருக்கம். குருவாக வந்தவரே. முதல்ல கூட ஒரு இடத்துல நம்ம தேசனே என்று பார்த்தோம், அதற்கு தேஜோமயமானவன் என்று பார்த்தோம். இந்த இடத்துல முந்தின வரியில அவர் மாசற்ற ஜோதி பற்றி கூறியதுனால அடுத்த வரியில திரும்ப சொல்லியிருக்க மாட்டார். அதனால தேசனே, எனக்கு குருவாக தோன்றியவரே, தேனார் அமுதே. அமுதம், அந்த அமுதம் தேன் சுவையோடு கலந்ததால் எப்படி இருக்கும்? தேனார் அமுதே. சிவபுராணே என்றால் கைலாயத்தில் இருக்கக்கூடியதுக்கு பெயர். கைலாயத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடியவனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. என்னை கட்டி வைத்து இருக்கும் இந்த பற்றை அறுத்து எனக்கு வளர்ச்சியை தரக்கூடியவனே. பாரித்தல் என்றால் வளர்த்தல் என்று அர்த்தம். ஆரியனே, உயர்வானவனே, நீ உயர்வானவன். உன் அளவுக்கு என்னையும் வளர்க்க முற்படுகிறாய். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, என்னை இங்கு இருந்து மேலே கொண்டு போக சேர்க்கிறாய். நேச அருள் புரிந்த நெஞ்சில் வஞ்சம் கெட என் மீது பாசம் வைத்திருக்க. நேசம் என்றால் இரு நபர்களுக்கிடையே உள்ள அன்பு. அருள் என்றால் தன்னை விட கீழ் இருப்பவருக்கு அருள் புரிதல். இங்கு இரண்டும் குறிப்பிட்டு இருக்கிறார். நேச அருள் புரிந்து, நான் எங்கு இருக்கிறேன்? என்னை உணர்வுக்குள்ளே இல்ல, நீயே அன்பு செய்த அருள் புரிந்து என்றார் மாணிக்க வாசகர். குருத்த மரத்தடியில் இறைவன் எனக்காக மனித வடிவம் தரித்து அமர்ந்து இருக்கும் பொழுது நீ யாரு எனக்கு தெரியல, அருகில் வர வைத்து அன்பு காட்டினாய், அருள் புரிந்தாய். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. நீ வந்த பிறகு என் நெஞ்சத்துக்குள் இருக்கும் வக்ரங்களை எல்லாம் கெடச் செய்தாய். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராரே, பெயர்த்தல் என்றால் மாறவில்லை என்று பொருள். எப்பொழுதும் மாறாத. நேற்று ஒரு இடத்தில் இருந்த ஆறு இன்று இல்லை என்று சொல்ல முடியுமா? அது போல இறைவனுடைய பெருங்கருணை அது எப்பொழுதும் மாறாது எனக்கு தந்து கொண்டு இருக்கிறாய். என்னை தூய்மைப்படுத்துவதற்காக ஆறாக ஓடக்கூடியவனே, ஆறா அமுதே. எந்த விதத்திலும் குறைந்து போகாமல் அமுதமாக அப்படியே முழுமையாக அமிர்தமாக எனக்கு கிடைத்தவனே, அளவில்லா பெம்மானே. உனக்கு அளவுகளே கிடையாது அப்பா, எனக்காக அளவுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாய். ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே. ஓர்தல் என்றால் நினைத்தல். யார் உன்னை நினைக்கவில்லையோ அவர்கள் இடத்தில் இருக்கிறாய், ஆனால் ஒளிந்து இருக்கிறாய். அது எப்படி? நினைக்காத உள்ளத்தில் கூட இருக்கிறாய் என்றால் அது அப்படி இல்லை. நினைப்பவர் உள்ளத்தில் மட்டும் இருப்பவர் என்றால் அப்படி இல்லாமல் அனைவர் உள்ளத்திலும் தான் இருக்கிறார். நீ ஒளிந்துத்தான் பிரகாசமாக ஒளியாகத்தான் இருக்கக்கூடியவனாக திரை போட்டு வைத்திருக்கிறாய். ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே, நீராய் உருகியன் ஆறுயிராய் நின்றானே. என் உள்ளம் நீர் போல உருகி ஆறுயிராய் நின்றானே. நீ இல்லை என்றால் இந்த உயிர் இல்லை. என் உயிராக இருப்பவனே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. மாணிக்க வாசகருடைய வரலாற்றுல மாணிக்க வாசகரை சிறையில அடைத்து வைத்திருக்கும் பொழுது கூட அவருக்கு இன்பமும் இல்லையாம், துன்பமும் இல்லையாம். அது மாதிரி அந்த பிரம்படி வாங்கிய கதையெல்லாம் நமக்கு வரலாற்றை சொல்லி இருக்கிறோம். அடியாருக்கு சிறைச்சாலையில் இருந்து மீட்பு என்றவுடன் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பனே,
யார் உன்னிடத்தில் அன்பு காட்டுகிறார்களோ அவர்களிடத்தில் அன்பருக்கு அன்பனே. இறைவனுக்கு எது தேவை? அன்பு மட்டும்தான். அன்பே வடிவானவன் இறைவன். அந்த இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க கூடியதும் அன்பு மட்டுமே. அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமாய் இருக்கக்கூடியவன் யாவையுமாய், நீ அதுவாய்தான் இருக்கிறாய், இல்லை அதையும் தாண்டி அல்லையுமாய். அப்படியென்றால் இறைவன் உள்ளேயும் வெளியேயுமாய் தாண்டியும் விரிந்தும் கடந்தும் இருக்கக்கூடியவர் அல்லையுமாய். அடுத்து ஜோதியனே, துன்னிருளே, நீதான் ஜோதியாக இருக்கக்கூடியவன், நீதான் இருளுக்குள்ளும் இருக்கக்கூடியவன். ஆணவத்தின் இருட்டுக்குள் ஜோதியாக இருப்பவன். என்னன்னா, ஆணவம் என்றால் இருட்டு. அந்த இருட்டின் மாயை அகற்றினால் ஜோதியாக தெரியக்கூடியவன். தோன்றா பெருமையனே, நாங்கள் எல்லாம் தோன்றினால்தான் பெருமை, நீ அப்படி இல்லை. இறைவனுக்கு எந்த ஒரு நிபந்தனைக்கும் உனக்கு கிடையாது. தோன்றா பெருமையனே, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, எல்லாவற்றிற்கும் முடிவாக இருக்கக்கூடியவனும் நீயே, இரண்டுக்கும் இடைப்பட்டவனும் நீதான். அந்தம் நடுவாகி அல்லானே, இதற்கு அப்பாற்பட்டவனும் நீதான். ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, என் தந்தையாக என்னை ஈர்த்து ஆட்கொண்டாய் எந்தை பெருமானே. பிரகுண்டு முனிவருடைய மகன் பேர் மார்கண்டேயன். மார்கண்டேயன் பிரகுண்டு முனிவர் கிட்ட கேக்குறாராம், தந்தையே நான் என்ன செய்யணும்? தந்தை சொன்னாராம், முதல்ல இறைவனை உணரு, அதற்கு போய் தவம் பண்ணு, தியானம் பண்ணு. அதுல மாதிரி என்னை என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் எந்தை பெருமானே. மாணிக்க வாசகர் பெருமானுக்கு மட்டுமல்ல, நம்மை இறைவன் வழி நடத்துகிறான், அவனே நம்மை ஆட்டுவிக்கிறான். கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வான் தங்கருத்தின். ஞானிகள் உன்னை முறையாக புரிந்து கொள்வார்கள். ஞானத்தினால் உன்னை உணர்வது அந்த ஞானிகளின் நோக்கமாக இருக்கக்கூடியவன். விவேகானந்தரிடம் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களாம், கல்வி என்றால் என்ன? அதற்கு மிக அழகாக மிக எளிமையாக விவேகானந்தருக்கே உள்ள நடையில் கூறினார், எவன் ஒருவன் தன் உள்ளிருக்கும் தெய்வீகத்தை மலர்த்த வேண்டும், உணர செய்விக்கின்றானோ அதுவே கல்வி. பரஞானம் அபரஞானம் என்று இருக்கிறது. பரம்பொருளை உணர்வது பரஞானம். நாம் கல்வி என்று படிக்கக்கூடியது அபரஞானம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வான் தங்கருத்தின். கூறிய ஞானத்தால் உன்னை உணர்ந்தவர்கள் நுணுக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அவர்கள் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இறைவனாகவே உணர்கிறார்கள். நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நுணுக்கமான உணர்வு கூட இறை உணர்வுதான், பெரிதாக மட்டும் அல்ல என்பதற்காக குறிப்பிடல. நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நுட்பமானது, நம் கண்ணால் பார்க்க முடியாத அளவிற்கு மிக நுட்பமாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்வது நுணுக்கரிய நுண்ணுணர்வே. போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே. ஜனனம் மரணம், போக்கும்னா ஜனனம், மரணம்னா வரவும். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா, அதாவது இந்த பூமியில் எதுவாக இருந்தாலும் பஞ்சபூத தத்துவங்களால் உருவானது. அப்படி உருவாகிய பொருட்கள் அழியவும் செய்யும். ஆனால் இறைவன் ஆனவன் நீ இதற்கு அப்பாற்பட்டவன், உனக்கு எதுவும் கிடையாது. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. காக்கும் எம் காவலனே, எங்களுக்கு காவலாக இருக்கக்கூடியவனே. காண்பரிய பேரொளியே, இந்த கண்களுக்கு அப்பாற்பட்ட ஒளியாக, பேரொளியாக இறைவனையே பேரொளி. புலக்கண்களால் பார்க்க முடியாது, அகக்கண்களால் கூட பார்க்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அது ஒரு மின்னல் போல மின்னி இழுத்து போய்விடும். அதற்கு அப்பாற்பட்ட பேரொளியாக இருப்பவனே. ஆற்றின்ப வெள்ளமே, ஒரு ஆற்றின் நீர் எப்படி பயனுள்ளதாக இருக்குமோ அது போல எங்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஆற்றின்ப வெள்ளமே. அத்தா அப்பா மிக்காய், எல்லாவற்றிற்கும் உயர்ந்து இருக்கக்கூடியவரே. ஆற்றின்ப வெள்ளமே, அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய், நல்ல சுடரொளியாய், நல்ல பிரகாசமாக நிலைத்து நின்ற, நிரந்தரமாக நிலைத்து நின்ற தோற்ற சுடரொளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய்,
எனக்கு உணர்வுகளாய் இருக்கக்கூடியவனை, வார்த்தைகளால் சொல்லாத நுண்ணுணர்வாய் இருக்கக்கூடியவனே, மாற்றமாம் வையகத்தின் மாறுபாடுகள் இருக்கக்கூடிய உலகத்தில் பிரபஞ்சத்தில் வெவ்வேறாக தோற்றம் தந்து என் சிந்தனையுள் இந்த பிரபஞ்சத்தில் வெவ்வேறாக இருக்கும் உயிரில் ஜீவனில் இறைவனை இந்த அறிவு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவே ஞானம். தேற்றனே, தேற்ற தெளிவே, அறிவு தரக்கூடிய தெளிவு, தெளிவுக்கும் தெளிவாக இருக்கக்கூடியவனே, என் சிந்தனையுள் ஊற்றான, என் சிந்தனைக்கு ஊற்றான, சிந்தனையில் இருந்தால் ஊற்று இருக்க வேண்டும், சிந்தனையில் இருந்தால் ஊற்று இருக்க வேண்டும். சிந்தனையில் ஊற்றாக இருப்பவனே, உண்ணார் அமுதே, அமுதத்தை முழுவதுமாக உண்டுவிட முடியாது, உன்னை முழுவதுமாக உணர்ந்துவிட முடியாது. உண்ணார் அமுதே உடையானே என்றால் இறைவனுக்கு பெயர் சுவாமி. வடமொழியில் நேர் தமிழாக்கம் உடையார். அதாவது இறைவனுடைய பெயரு சுவாமி, வடமொழியில நேர் தமிழாக்கம் சொன்ன உடையார். இறைவனுக்கு மட்டுமே உடையார் என்ற பெயர். ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, வேற்று விகார விடக்குடம்பின், விடக்கு என்றால் தசைக்கூடு, வேற்று விகாரம் என்றால் மாறக்கூடிய தன்மை. 20 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருக்கோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே, கட்டுப்பட்டு இருக்கும் இந்த ஆன்மா இந்த கூட்டிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். ஆற்றே, நீ பிறக்க மாட்டேன் எம் ஐயா அரணையோ. இந்த ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்மா, மெய்ஞானம் உணர்ந்தவர்கள், அதாவது அரற்றும் ஐயா, ஓ என்று அரற்றும் ஐயா அரணே. வடமொழியில அரண் என்றால் சிவம் என்று பொருள். யார் நீக்குகிறார்களோ, விடுதலை செய்விக்கிறார்களோ அவர்களை அரணே என்பார்கள். இந்த இடத்தில் அரணே என்று ஏன் குறிப்பிட்டு இருக்கிறார்? இந்த ஆன்மாவுக்கு விடுதலை செய்தருளும் இறைவனை ஓ என்று ஓலமிடுகிறார்கள். இது நடக்காதா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு போற்றி புகழ்ந்திருந்து பொய்க்கெட்டு மெய்யானார். இது உண்மையாக செயலா? இறைவனின் தியானிப்பவர்கள் இந்த லௌகீக வாழ்க்கையை நிலையற்றது என்று உணர்ந்து பொய்க்கெட்டு மெய்யானார் ஞானமானவர்கள். இறைவன் மட்டுமே நிலையானவன் என்று உணர்ந்து, இங்கு மெய் என்பது உடல் அல்ல, அது பற்றி குறிக்கல. மெய் உண்மை அறிந்தவர்கள் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் இங்கு வந்து பிறக்க மாட்டார்கள். அவர்கள் மீண்டும் வினை பிறவி தரக்கூடிய பிறப்பில் புனரபி மரணம் புனரபி சரணம் என்ற நிலைக்கு உள்ளாக மாட்டார்கள். கள்ள புலக்குரம்பை, குரம்பை என்றால் வீடு. திரும்ப திரும்ப இந்த தேகத்தை பற்றி சொல்கிறார். கள்ள புலன்களை கட்டக்கூடிய இந்த வீட்டை கட்டழிக்க கூடியவனே. இந்த தேகத்தை விட்டு வைத்தால் திரும்ப இந்த ஆன்மா வந்து உக்காந்துக்குமா. அதனால வீடு என்ற கட்டுமானத்தையே அழிக்க கூடியவனே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. பயின்றாடும் என்றால் நீண்ட நாள் ஒரு செயலை செய்வதற்கு பயிலுதல் என்று பெயர். நீண்ட நாள் ஒரு செயலை செய்வதற்கு பயிலுதல் என்று பெயர். நள்ளிருளில் நட்ட நடுநிசியில் நல்ல இருட்டு என்று அர்த்தம். பிரயல காலத்தில் கூட ஆடக்கூடியவனே. இவருடைய ஆட்டம் நின்று விட்டால் எல்லாமே முடிந்துவிடும். வினை கழியதற்கான வாழ்க்கை சக்கரம் நின்று போய்விடும். அழகாக சொல்கிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, அள்ளல் பிறவி அறுப்பானே. இந்த பிறவி எங்களுக்கு அள்ளல், ஆனால் இந்த அள்ளல் பிறவியை கொடுத்து இந்த அள்ளல் பிறவியை அறுக்கக்கூடியவனே, இந்த பிறவியை கொடுத்து இந்த பிறவியின் வழியாக எங்களை மேலே தூக்கக்கூடியவன். இங்கு வாழ்ந்தால்தான் இங்கு இருந்து மேலே போக முடியும். கட உபனிஷத்துல கூட நசிகேதகன் யமதர்மராஜாவிடம் கேள்வி கேட்கிறான், மரணம் என்றால் என்ன, மரணத்திற்கு பின் என்ன? அதற்கு யமதர்மன் என்ன கூறினார்? இந்த பூமியில் சரியான வாழ்க்கை வாழ்ந்தால் மரணத்திற்கு பின் என்ன என்பதை நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் என்றால்
இந்த தேகம் முக்கியம், ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தேகத்தை விட வேண்டும். எங்கள் அல்லல் பிறவி அறுக்கக்கூடியவனே, இனிமேல் பிறவி வேண்டாம், இந்த பிறவியிலேயே இறைவனை அடைந்திட வேண்டும். வார்த்தைகளால் சொல்ல முடியாதவனை சொல்லி சொல்லி கரியானை சொல்லி, அப்படி சொல்லுவது எப்படி? உன் திருவடிக்கு அமர்ந்து சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்லுவார். அதாவது இந்த பாட்டின் இறுதியில மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகா சொல்றார். தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லல் கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். செல்வ சிவபுராணத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் எத்த பணிந்து. தில்லையுள் கூத்தனே சொல்றாரு. தில்லையுள் கூத்தனேன்னு ஏன் அவர் குறிப்பிட்டு அந்த இடத்த சொல்றாரு அப்படின்னா, தில்லையை பற்றி பல விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளது. ஏன்னா அது பூமியில ஒரு காந்த புவியீர்ப்பு மையப்பகுதி. அது அந்த தில்லையில அவர் நிர்குணமா இருக்கிறார். இறைவன் நிர்குணமாக இருக்கிறார். ஆகாச தத்துவத்தை கூறக்கூடிய இடம். அதனாலதான் அவர் தில்லையுள்ள கடைசி காலத்துல தில்லையில இருந்தார். அல்லல் பிறவி அறுப்பானை என்று சொல்லல் கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்வார். அப்படின்னா இந்த சிவபுராணத்துல இருக்கிற ஒவ்வொரு வரியையும் பொருள் தெரிந்தால் போதுமா? இந்த பொருள் தெரிந்தால் மட்டும் இறைவனை போய் சேர முடியுமா? இதற்கு அழகாக ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க. திருவரங்கத்துல ஒரு பெரியவர் டெய்லி கதை படிப்பாராம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் பகவத்கீதையும் பாராயணம் பண்ணுவாராம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ரொம்ப அழகா பாடி முடிச்சிடுவாராம். பகவத்கீதைய தப்பு தப்பா படிப்பாராம். அங்க இருக்கிறவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த திருவரங்கத்துல மறுநாள் சைதன்யர் வர போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ, சைதன்யர் வராரு, இவர் பகவத்கீதையை தப்பு தப்பா படிக்கிறாரு, இது எப்படி அவர்கிட்ட போய் சொல்றது? இவர் பாடாத இத படிக்காத சொன்னா செய்ய மாட்டாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரத்துக்கு முந்தின நாள் சாயங்காலத்துல போய் அவர்கிட்ட நீங்க இந்த இடத்துல இந்த கிரக சம்பஸ்தாண்ட உட்காந்து நீங்க படிக்க வேணாம், நீங்க வேற எங்கேயாவது உட்காந்து படிச்சுக்கங்க. அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. மறுநாள் ஆற்றங்கரையில போய் உட்காந்து அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார். மறுநாள் காலையில சைதன்யர் வரார். வேத முழக்கங்கள், வேத பாராயணம் எல்லாம் படிக்கப்படுது. கோயிலுக்குள்ள கூட அவர் நுழையில சைதன்யர். அப்படி நடந்து வரும் பொழுதே எல்லாத்தையும் நிறுத்துறார், கைய காட்டி எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த பகவத்கீதைய அவர் காதுல ஒலிக்குது. எது கேட்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது கேட்டுடுச்சு. இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க கிட்ட பதில் வரத்துக்குள்ள அந்த கேட்கிற திசையை நோக்கி நடந்து போறார். அந்த ஆற்றங்கரைக்கு போறார். அவர் பெரியவர் அமர்ந்திருந்தார். அவரை உத்து கவனித்தார். சாஷ்டாங்கமா அந்த மணல்ல விழுந்து வணங்கினாராம். விழுந்து வணங்கி அப்ப கூட அவர் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அவர் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் அவரு அந்த பெரியவரை ஒரு உலுக்கி, அதாவது கொஞ்ச நேரம் அவரை நிறுத்தி, ஏன் நீங்க பகவத்கீதைய தப்பு தப்பா படிக்கிறீங்க, தயவு செய்து இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. இந்த பெரியவருக்கு இங்க இந்த கூட்டத்தை பார்த்தவொடனே தெரிஞ்சிச்சு சைதன்யர் தான் வந்திருக்காருன்னு. எழுந்து அவர் நமஸ்காரம் பண்ணார். நீங்க நமஸ்காரம் பண்ண வேணாம், நான் தான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஏன் பகவத்கீதைய தப்பு தப்பா படிக்கிறீங்க சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சேன், பீஷ்மர் என் கண்ணுல நிக்கிறாரு, அதுக்கப்புறம் அது தொடர்ந்தா போல பகவத்கீதையை எடுத்து நான் படிச்சேன். அந்த பகவத்கீதைய படிக்கும் பொழுது குருஷேத்திர போர்க்களத்தை படிக்கிறேன். அதுக்கப்புறம் சேனைகள் நிக்குது. இதெல்லாம் 15 ஸ்லோகன் படிச்சுக்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் எனக்கு கிருஷ்ணன் நின்னுடுறாரு. என் கண் குளமாயிடுது. என் கண் குளமாயிட்ட பிறகு என்னால படிக்க முடியல. தப்பு தப்பா படிக்கிறேன். நானும் எவ்வளவோ முயற்சி செய்யறேன் தப்பு இல்லாம படிக்கணும்னு சொல்லி, ஆனா என்னால படிக்க முடியல. தப்பு தப்பா போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன பொருள் உணரணும். அந்த பொருள் உணர்வது என்றால் சிவனை உணர்வது என்று அர்த்தம். ஏன்னா மாணிக்கவாசக பெருமான் கிட்ட கேக்குறாங்க, இந்த சிவபுராணத்தை எழுதி முடித்த பிறகு மாணிக்க வாசகன் சொல்ல சிற்றம்பலவன் எழுதியது அப்படின்னு சொல்லி கீழே கையொப்பமிட படிக்கிறது இல்லையா?
அப்போ மாணிக்கவாசகர் பெருமான் கிட்ட வந்து கேக்குறாங்க இல்லையா எல்லாரும், இந்த இந்த நீங்க எழுதிய திருவாசகம் ரொம்ப அற்புதமா இருக்கு, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து நேரா தில்லை அம்பலவன் கிட்ட போறாரு. அங்க வந்து பஞ்சாட்சர படிகள் அப்படின்னு இருக்கு. அந்த பஞ்சாட்சர படிகள் ஏறின பிறகுதான் அம்பலவாணன் இருப்பாரு. நம்ம மேடை மேல இருந்துதான் அம்பலவாணனை தரிசிக்க முடியும். அந்த பஞ்சாட்சர படிக்கட்டுல ஏறி நின்னுட்டு தன் ஆட்காட்டி விரலை காட்டி இறைவனை காட்டுகிறார். இதற்கான பொருள் இவர்தான் அப்படி சொல்லி அந்த விரலை காட்டியவுடன் அவர் உள்ளார்ந்து அத கைய புடிச்சு வலிச்சு பேரொளியில சேர்த்துக் கொள்கிறார். சிவனை உணர்ந்தால் பேரொளியில் நாமும் முக்தி அடைய முடியுமா? முடியும். இது சாத்தியம். பல ஆண்டுகளுக்கு பின்னர் அதாவது மகம் நட்சத்திரம், ஆணி மாதம் மகன் நட்சத்திர மாணிக்க வாசக பெருமான் இறைவனடி சேர்ந்தார். இந்த மாணிக்க வாசகர் அப்படின்ற பெயர் சூட்டியது இறைவன் தான். ஏன்னா அவருடைய இயற்பெயர் திருவாத ஊரர். திருவாத ஊரில் பிறந்ததனால் திருவாத ஊரன்ற பெயர் இருக்கு. ஆனா இயற்பெயர் என்னன்னு தெரியாது யாருக்கும். அதனால இறைவன் வந்து மாணிக்க வாசகன், மணிமணியாக எழுதியதால் மணிவாசகன் அப்படின்னு இறைவனே பெயர் வைத்தார். அப்படி ஒரு ஆவணி மாதம் பூச நட்சத்திரத்துல மாணிக்க வாசகர் பெயர் எனக்கு தாராயோ, காணிக்கையாக கொடுத்தேன் உனக்கு என்னை, ஆணி பொன்னே தில்லை அம்பலவானா, கட்டையில் மேல் வைத்து சுட்டு விடாதே, கள்ள குழியில் புதைத்து விடாதே, பட்டு பணியும் தரித்து அயலோர் வந்து பால் அள்ளி குத்தாதே, கிட்டி ஒருவர் சடங்கு செய்யாதே, பொன் பூமாறி இமையோர் சொரிந்திட பொன் ஊசலாடும் திருவாதிரை நாளில் கற்பூரம் தீபம் போல் என்றல் உடலை கனக சபையில் கலந்து கொள்வாயே, மாணிக்க வாசகர் பெயர் எனக்கு தாராயோ அப்படின்னு சொல்லி முத்து தாண்டவர் 2 கலந்தார். ஒரு ஆவணி மாதம் பூசம் நட்சத்திரம். அப்ப இறைவனை, அவனுடைய பொருளை உணர்ந்தால் நாமும் இறைவனடி சேரலாம். அதனால்தான் சிவபுராணத்தை பொருளுணர்ந்து சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்வார் செல்வ சிவபுராணத்தின், சிவபுரம்னா கைலாயம், உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு சொல்றார். என்ன அற்புதமான அந்த பாடல் அவர் எழுதினார். மாணிக்க வாசகர் பெயர் எனக்கு தாராயோ, காணிக்கையாக கொடுத்தேன் உனக்கு என்னை, ஆணி பொன்னே தில்லை அம்பலவானா, கட்டையில் மேல் வைத்து சுட்டு விடாதே, கள்ள குழியில் புதைத்து விடாதே, பட்டும் பணியும் தரித்து அயலோர் வந்து பால் அள்ளி குத்தாதே, கிட்டி ஒருவர் சடங்கு செய்யாதே, பொன் பூமாறி இமையோர் சுருந்திட பொன் ஊசலாடும் திருவாதிரை நாளில் கற்பூரம் தீபம் போல், கற்பூரம் போல கரைஞ்சிடணும் என்னுடைய உடல், கற்பூரம் தீபம் போல் என் உடலை கனக சபையில் கலந்து கொள்வாயே, மாணிக்க வாசகர் பெயர் எனக்கு தாராயோ அப்படின்னு சொல்லி இறைவனின் பேர் ஒளியில போய் மறைந்து விட்டார். அப்படி மாணிக்க வாசகருடைய அருள் நமக்கு அனைவருக்கும் கிட்டணும். நாமும் அந்த பேரொளியில கலக்கணும். அவனை உணர வேண்டும். இறைவனை உணர்ந்து 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 இறைவன திருப்படியில் சேர்ந்து நமக்கு அத்தனை அருளும் இறைவன் நமக்கு இந்த பிரபஞ்சம் அனைவருக்கும் தரணும். இந்த சிவபுராணத்தை ஒரு தடவை நம்ம இந்த இடத்துல வாசிச்சிடலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் கண் பேய்கழல்கள் வெல்க, புறத்தாருக்கு சேயந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சிறார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி
சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழிநிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் எண்ணிறைந்து எல்லையில்லாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறைந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானமாம் விமலா பொய்யாய் என எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகமும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறத்தடியா சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையும் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி நிழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்குமாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னொருளே தோன்றா பெருமையனே ஆடியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே ஞானத்தார் கொண்டுணர்வான் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேயம் ஐயா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்க்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவி அறுப்பானே என்று சொல்லல் கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து மாஸ்டர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர். மிக்க நன்றி.